ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சங்கரி கோதண்டராமன் பேசிகிட்டு இருக்கேன். நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அது பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்றைக்கி பண்ணுற ஐட்டம்ஸ் வெரி ஸ்பெஷல். பாதம் ஹல்வா, மேரேஜ் ஹல்வா பண்ணுற மாதிரி அந்த செகண்ட் வெர்ஷன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி மேரேஜில் எப்படி செய்கிறாங்கன்றது செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இது பாதம் ஹல்வாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 100 கிராம்ஸ் பாதம் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் இது மில்க் பவுடர், அதுக்கப்புறம் சர்க்கரை, இது பாலில் சேர்த்த சாஃப்ரன், அது கலருக்காக நல்லது, குங்குமப்பூ சேர்த்துருக்கு. அதுக்கப்புறமா அவங்க என்ன மேரேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு நான் சேர்க்கும்போது சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுதான் முக்கியமானது, அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பாதம் இது நல்ல சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த பாதம் ஒரு நல்ல ஹாட் வாட்டரில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆடினப்புறமா இந்த தோல் நீக்கினா இப்படி இருக்குது. இது 1 கப்பு பாதம் எடுத்தால் தோல் நீக்கிறது இப்படி பண்ணால் வரும். இது 1 கப்பு எனி கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சேம் மெஷர்மெண்ட்டில் பால் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு சர்க்கரை, மில்க் பவுடர் 2 ஸ்பூன்ஸ் சேர்ப்பேன். இதுதான் இது மொத்தத்தில் இது ஊற வச்சு பாதம் அரைச்சி கோர்ஸாக அரைச்சிக்கணுங்க. பால் சேர்த்து 1 கப் எனி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு பாதம் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 கப் மில்க், 1 கப் சுகர். அதுதாங்க. இது கோர்ஸாக நம்ம பால் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பால் சேர்த்து இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கோர்ஸாக இருக்கணும். அதுக்கு முக்கியமாக ஒரு 4 ஸ்பூன் தான் நெய் தேவைப்படுங்க. முதல் 2 ஸ்பூன் சேர்த்து அந்த ட்ரையாக பண்ணுற வதக்கிறதுக்காக பாதம் பேஸ்ட்டை, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமா பிறகு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போது நம்ம பாதாம் பால் மிக்ஸ் பண்ண இது பேஸ்ட்டை இதில் இந்த நெய்யில் சேர்க்குறேங்க. நெய் ஹீட் ஆகிருக்கு. இந்த அரைச்ச பாதாம் விழுது பாலோடு அரைச்சது சேர்த்துட்டுருக்கேன். இது சிம்லேயே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வெயிட் பண்ணுவோம். வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது கைவிடாமல். ரொம்ப அதிக தீ வச்சா கரைஞ்சிட்டா நல்லாவே இருக்காது பாதாம் ஹல்வா. அதனால் நீங்கள் சிம்லேயே வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாதாம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இது மாதிரி அப்போ தான் அந்த பாதாமோட பச்சை வாசனை கம்மியாக தெரியும் உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், 5 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஆல்ரெடி 1 கப் எனி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்களா அதே மெஷர்மெண்ட்டில் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருந்தால் பாதாம் ஹல்வாக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் கம்மியாக போட்டுனா கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு 3/4 கப்பு 1 மெஷர்மெண்ட் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தினாலும் நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும். இப்போது இந்த கொஞ்சம் லூஸான ஆகும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த சர்க்கரையோட
இப்போது நான் இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸு. அவங்க மேரேஜ்லலாம் 2 ஸ்பூன்ஸ் மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இது எதுக்காகனா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவும் அவங்க செய்யறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் டேஸ்ட் வைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே சேம் மெத்தட். இதுதான் ஸ்பெஷல். அவங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் எதுன்னா இந்த மில்க் பவுடர் அவங்க ஆட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அது இந்த சமயத்துலேயே குங்குமப்பூ பாலோடு இருக்கிறது நான் ஆட் பண்ணுறேன். அவங்க வந்து மேரேஜ்லலாம் பண்ணும்போது கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் சாஃப்ரன் மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அவங்க வந்து அவங்க மெத்தடில் பண்ணணுன்னும் போது நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு எல்லோ கலர் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவாக கிடைக்கும். அப்படியும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது என்னன்னா இந்த மில்க் பவுடர் போடுறதுனால கொஞ்சம் கெட்டிப்படும். ரொம்ப லூசனாக இருக்கிறது கூட கொஞ்சம் கெட்டியாகும் பாதாம் ஹல்வாக்கு. அதுக்கப்புறம் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். இதுதான் மெயின் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் மேரேஜ் கல்யாண வீட்டில் பண்ணுற ஹல்வாக்கு. இதுதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணுறேன். நம்ம இது கைவிடாமல் கலரிட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போது அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கெட்டிப்படும். அதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸ் ஆனப்புறம் ஒரு தக்காளி பதம்னு சொல்லுவோம் பாருங்கள். அது மாதிரி நம்ம கையில் தக்காளி பதம் வர மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் தெரியும். உங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். மேரேஜ் ஹல்வான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து டெஃபினட்டாக அவங்க கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா அவங்க மெத்தடுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஜஸ்ட் 1 பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இன்னொரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. இது நம்ம இது மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் அந்த 20 மினிட்ஸ் ஆகும். ஒரு 15 to 20 மினிட்ஸ். இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ண வேண்டியது. ஏன்னா சட்டுன்னு இது அடிப்பொடி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நிதானமாக தான் ஆகும் இந்த ஸ்வீட்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் விட்டுடாமல் எங்கேயாவது வெளியெல்லாம் போகாமல் பண்ணுற வேண்டிய ஸ்வீட் இது. பட் வெரி ஹெல்தி. பசங்களுக்கு ஒரு அக்கேஷனல் தீபாவளி அது மாதிரி டைமில் நீங்கள் பண்ணலாம். ஸ்வீட்ஸு பண்ணும்போது இந்த பாதாம் ஹல்வா பண்ணலாம்.
இப்போது இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது பாதாம்லேயே எண்ணெய் பாசம் இருக்கிறதுனால இதுக்கு 4 to 6 ஸ்பூன்ஸ் தான் தேவைப்படுங்க. இது இன்னும் கொஞ்சம் இருக வரணும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளி பதம்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்படி நம்ம உருட்டும் போது இன்னும் 2 மினிட்ஸில் வந்துடும். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நல்லா இப்படி திரளாக வருது பாருங்கள். இப்படி ஹல்வா இப்படி மடிப்பாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து உருட்டினா தக்காளி பதம் பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி, பாதாம் ஹல்வா இஸ் ரெடி. இப்போது இந்த ஸ்டேஜில் பாதாம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் டிஸ்பிளே வச்சு காட்டுறேன். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ லூஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கெட்டித்தன்மையாக ஆகிடும். இது வந்து நீங்களும் குழந்தைங்களுக்கு அக்கேஷனில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் ஹல்வா. இது வந்து ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் வீட்லேயே பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 100 கிராம்ஸ்க்கு 400 கிராம்ஸ் பாதாம் ஹல்வா கிடைக்கும். மேரேஜ் ஹல்வான்றதுனால நான் சொன்னேன் இல்லைங்களா, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்க வந்து இதுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெஃபினட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அருமையான நம்ம பாதாம் ஹல்வா, அதாவது மேரேஜ் ஹல்வா. இது மேரேஜ் ஹாலெல்லாம் பண்ணுற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்த டிஷ்ஷோட உங்களை நெக்ஸ்ட் டிஷ்ஷோட கூடிய வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது மாதிரி நீங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியான பாதாம் ஹல்வா செஞ்சு கொடுங்க. உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எனக்கு வேலூர் பாட்டி கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய். சங்கரி.